ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு யார் அனுப்பியிருக்காங்கன்னா, உமையாள் சிஸ்டர் தான் அனுப்பியிருக்காங்க. என்கிட்ட வந்து இன்ஸ்டாவில் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்பர் அனுப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் சென்ட் பண்ணாங்களா, ஏதோ சும்மா தான் கேட்குறாங்கன்னு நினச்சேன். ஏதோ gift வந்து அனுப்பியிருக்காங்க. என்னன்னு தெரியல. இன்னைக்கு காலையில் தான் வந்து ஏதாவது கொரியர் வந்தால் சொல்லுமான்னு சொல்லியிருந்தாங்க. கொரியர் வந்திருக்கு. இது வந்து நான் வீடியோ அப்படியே எடுத்துட்டுனா வச்சுக்கோங்களேன், இது வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறதுக்கு ஒரு வாரமாச்சும் ஆகிடும். அதனால சரி லைவாக பேசிடலாம் அப்படிங்கிற லைவாக வந்து பேசியிருக்கேன். என்ன அனுப்பியிருக்காங்கன்னு தெரியல. என்ன சிஸ்டர் அனுப்பியிருக்கீங்க, நான் வந்து சும்மா கேட்குறீங்கன்னு நினச்சேன் அப்படின்னா, இல்லை இல்லை உனக்கு பிடிக்கும், நீ வந்துச்சுன்னா சொல்லு அப்படின்னாங்க. என்ன அனுப்பியிருக்காங்கன்னு தெரியல. எங்கள் வீட்டில் வந்த உடனே எல்லாரும் அந்த பாக்ஸ் என்னம்மா இப்போ தான் வந்தது, மதியானம் தான் வந்தது, என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாம் கெஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா காலண்டர் தான் வந்து கெஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு எனக்கே வந்து தெரியல. சரி வீடியோ எடுத்து ஆனால் அவங்களுக்குமே நான் சொல்லலை. சரி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அட்ரஸ் வாங்கி நேற்று காலையிலே என்னவோ தான் அட்ரஸ் வாங்கியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கே வந்து அனுப்பிட்டாங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு காலைல கூட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில தான் வந்து சொன்னாங்களே, ஏதாவது கொரியர் வந்தால் எனக்கு சொல்லுமா அப்படின்ட்டு. அதே மாதிரி கரெக்டாக சொன்ன உடனே மதியானம் வந்து போச்சு. எல்லாரும் சொன்ன மாதிரி கரெக்டாக காலண்டர் தான். எங்கள் வீட்டில் எல்லாரும் வந்து கெஸ் பண்ணியிருந்தாங்க, இது கரெக்டாக காலண்டராக தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி காலண்டர் தான் வந்துருக்கு. முருகப்பெருமா, ஆறுவடை வீடு அழகன், ஆறுவடை முருகர் இருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கண்டிப்பா. என்ன சிஸ்டர், என்ன அட்ரஸ் சும்மா கேட்குறீங்கன்னு பார்த்தேன், ஏதோ அனுப்பியிருக்கேன் கொரியர்னு சொல்லியிருந்தேன். இல்லை இல்லை உனக்கு பிடிக்கும், உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இருக்கு. எல்லாருமே ரொம்ப அழகா இருக்காங்க. நல்லா பேசுவாங்க. எனக்கு ஆனால் பேசுறது தான் டைம் இல்லைண்ணா. நானும் ரொம்ப பிஸியாக இருக்கேன். அவங்க ஃபோன் நம்பர் வாங்குறதுலேருந்து அவங்களும் இன்னும் ஃபோன் பண்ணவே இல்லை. மெசேஜில் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஃபோன் பண்ணி தான் சொல்லணும். தேங்க்யூ சிஸ்டர் எனக்காக அனுப்புனதுக்கு. இதுக்கெலாம் ஒரு டைம் எடுத்து கொரியர் பண்ணி விடுறதெல்லாம் பெரிய விஷயம் தானே. நல்லா இருக்கு, ரொம்ப 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 நல்லா இருக்கு. அவங்களுக்குமே ரொம்ப முருகர் பிடிக்கும். சிவனும் பிடிக்குமா, ஆனால் முருகரும் ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த சைடு தான் காமிச்சேன்னா, அந்த சைடு காமிக்கவே இல்லை பாருங்களா. எவ்வளோ அழகா இருக்காரு. முருகர்னாலே அழகு தானே, ரொம்ப அழகா இருக்காரு. ரெண்டு சைடுமே இருக்காங்க. முருகர் ஒரு ஒரு விதத்துலயும் அழகா தானே இருப்பாரு. இது 6 முகத்துல இருக்காரு, வள்ளி தேவயானையோட. தேங்க்யூ சிஸ்டர் எனக்காக அனுப்புனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்கள் ஞாபகம் தான் வரும். ஒரு நாள் உங்களை இதை பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப நன்றி.